திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கிடைக்குது? ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசுறாருல்ல, நான் கேட்கிறேன், திமுக நீங்க என்ன செய்றீங்க? திமுகவில் நீங்க விசிகேவை அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க. விசிகேல இருக்கிற அத்தனை எம்எல்ஏ உங்க எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. உங்க கூட்டணிக்கு நீங்க மரியாதை கொடுத்திருக்கீங்களா? விசிகே இவ்வளவு காலமா உங்களுக்கு கூட இருக்கு, 10 வருஷமா கூட இருந்து உங்களை வெற்றி பெற வச்ச கட்சி. அவங்க 8 தொகுதி, 6 தொகுதி, 7 தொகுதி. நேற்று வந்த கட்சிக்கு 10 தொகுதி. இதுதான் உங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா? கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பட்டியலின மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும்? ஒன்னு கூட சொல்ல முடியாது. வேங்கவயலிருந்து, நாங்குநேரியிலிருந்து, மதுரான் சம்பவத்திலிருந்து அடிச்சுக்கிட்டே போலாம். ஏதாவது ஒரு துருமை கூட பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு கிடையாது. திமுகவில் 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த ஒவ்வொரு புரோட்டோகால்லையும் பார்த்தா முதலமைச்சருக்கு முதல் புரோட்டோகால், துணை முதலமைச்சருக்கு 2வது புரோட்டோகால், அடுத்தது 3வது துரைமுருகன், அப்படிலாம் 3வது வரிசை சீனியாரிட்டி படி புரோட்டோகால். 34வது கடைசி புரோட்டோகால் யாருக்குன்னா பட்டியலினத்தை சார்ந்த கயல்விழின்னு ஒரு அமைச்சர். 32வது புரோட்டோகால் மதிவேந்தன் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் புரோட்டோகால். 30வது கணேசன் இங்க இருக்கிறார் இந்த மாவட்டத்தில். அப்போ பட்டியலின மக்கள் வாக்கு வேணும், வன்னியர் மக்கள் வாக்கு வேணும். ஆனா இந்த மக்களுக்கு நீ எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்ப எதுக்கு இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அடிப்படையில் ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியல உங்களுக்கு. 34வது கடைசி புரோட்டோகால், 32வது, 30வது. அப்போ என்னத்தையா சமூக நீதிக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க? என்ன செய்ய போறீங்க? இது திருமாவளவன் அவர்கள் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, வாயப்பா அப்படியே பொத்திட்டு கூட்டணியில இருக்கிறார். சரி, நான் கேட்கிறேன், திமுக விசிகே கட்சியை முடிச்சிடுச்சு, மதிமுகவை அடிமையாக்கிடுச்சு, கொங்கு கட்சியை முடிச்சிடுச்சு, காங்கிரஸ் முடிச்சிடுச்சு. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி நீங்க பேசுறீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா?